ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கவின் ஆண்ட்ரியா நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ஒரு ஹெல்த் கேர் ஹேக்கர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சந்தேகம், மனைவிக்கு வேற ஒருத்தன் கூட தொடர்புன்னு வர கம்ப்ளைண்ட்களை யாருக்கும் தெரியாமல் டீம் போட்டு ஹேக் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறது தான் அவருடைய வேலை. ஆனால் ஒரு நாள் நம்ம ஹீரோவை தேடி ஒரு மிகப்பெரிய டீல் வருது. அது என்னென்னு தெரியுமா? 446 கோடி ரூபா திருடு போயிருக்கு. இந்த திருட்டில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவருக்கு கமிஷனாக 20% கிடைக்கும். இந்த பெரிய டீலை முடிக்க அவர் கிளம்பும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஹைப் கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய பணத்தை கொள்ளையடிக்கிற சீன் ஒன்று வருது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் வேலு. அவர் ஒரு ஹேக்கர் தான். ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு பொண்ணு கூட டீல் பேசிகிட்டு இருக்காரு. கையில் சின்னதாக ஒரு வீடியோ காமிச்சு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறார். அந்த பொண்ணு பார்த்தா ஷாக் ஆகிட்றா. ஏன்னா அந்த வீடியோவில் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வேற ஒருத்தவங்க கூட ஜாலியாக இருந்த வீடியோ இருக்குது. அந்த பொண்ணு எப்படி எடுத்தீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறார், உங்கள் ஹஸ்பண்ட் என் மனைவி மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னார். நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இந்த வீடியோவை நான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தா அவர் எனக்கு 5 லட்சம் தருவாருன்னு டீல் பேசியிருக்கார். ஆனால் எனக்கு அதை விட அதிகமாக வேணும். நீங்கள் ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் அழிச்சிடுறேன். எனக்கு 10 லட்சம் வந்துடும். நான் போய் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட உங்கள் மனைவி நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்துடுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அந்த டீலை பக்காவாக முடிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோவுக்கு வேறு ஒரு டீல் வரும். ஒரு வயசானவர் என் ஃபோனு ட்ரக் யூஸ் பண்ணுறான்னு சந்தேகமாக இருக்குது, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறார். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணுறாரு. கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்டேயே போய் பேசும்போது அந்த பொண்ணு, எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஹீரோ ஓகே செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன்டா ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு அதே விஷயத்துக்கு அவங்க பொண்ணுக்கிட்டேயும் காசு வாங்குறேடா, இது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு சென்டிமெண்ட் டைலாக்கை சொல்கிறார். மச்சான், எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் காசு இல்லாததுனால தான் இறந்து போயிட்டாங்க. அதனால் எனக்கு பணம் ரொம்ப முக்கியம்டா. அதனால் நான் எப்படி வேணால் காசு வாங்குவேன். நான் கெட்டவன் தான், ஆனால் எச்செல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அது அவங்க அப்பா நடத்துகிற ஹோட்டல். அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ அவளை பார்த்த உடனே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய செலிப்ரிட்டின்னு தெரிய வருது. அப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி வெளியேயும் சுற்றுறாங்க. ஒரு நாள் 2 பேரும் காரில் ரூம் போடலான்னு வெளியே போயிட்டுருக்காங்க. கார் ரோட்டோரமாக நிற்கும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அவருடைய பொண்ணு. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட தன்னுடைய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, 6 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ நம்ம இப்படியே பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்ல, நம்ம ஹீரோ உண்மையை சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒரு செம்ம ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறான். எனக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கார், 2 பொண்ணுகளும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு ரூம் போடுற ஐடியாவை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு விட்டுட்டு பழையபடி தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்போ தான் இந்த படத்தோட வில்லியான புவின்னு சொல்லப்படுற அந்த லேடி நம்ம ஹீரோ கிட்ட அந்த 446 கோடி ரூபா டீலை கொடுக்குறாங்க. முதல்ல கம்மியான விலைக்கு டீலை ஓகே பண்ணாலும் ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த புவி லேடி வெளியே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு அனாதை ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காங்க. பிஸ்னஸ்மேன்களை மீட்டிங்க்கு கூப்பிட்டு, என்கிட்ட நிறைய பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க, ஃபீஸ் கட்ட காசு இல்லை, நீங்கள் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு எல்லாரையும் பாவப்பட வச்சு டொனேஷன் வாங்குறாங்க. அந்த மீட்டிங்கில் மணிகண்டன் சொல்லப்படுற ஒரு அரசியல்வாதியும் உட்கார்ந்துருக்கார். எல்லாருமே ஃபண்ட் டொனேஷன் பண்ணுறாங்க. ஆனால் 446 கோடி விசாரிப்புக்காக ஹீரோ புவி லேடியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்கள பற்றின உண்மைகள்லாம் தெரிய வருது. ஹீரோ ஒரு எஸ்ஐ மேடம் பார்க்குறாரு. அவங்க தான் புவியோட உண்மையான கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புவி முன்னாடி ஜெயிலில் இருந்தாங்க. அங்கேயே படித்து 12ஆவதும் பாஸ் பண்ணி 4 டிகிரி முடிச்சிருக்காங்க. அப்போது டிகிரி பாஸ் பண்ணவங்களுக்கு மணிகண்டன் அரசியல்வாதி கையால் சர்டிஃபிகேட் கொடுக்க ஒரு விழா நடந்துச்சு. அந்த நேரத்தில் புவி ஒரு பொம்பளையை தூண்டி விட்டு அந்த அரசியல்வாதி மணிகண்டனை குத்த சொல்லிட்டான். ஒரு ரவுடிசம் பண்ணி ரத்த கலரியாக்கிட்டான். இதை பார்த்த அரசியல்வாதி மணிகண்டன் புவி பவரா அவருக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சி அவங்க மேலே இருந்த எல்லா கேஸையும் 3 மாதத்தில் எடுத்துட்டு ஜாமீனில் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. வெளியே வந்த புவியும் இப்போ அனாத ஆசிரமங்கிற பேரில் நிறைய பெண் குழந்தைகளை வளர்த்து செக்ஸ் ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த பெண்களை வச்சு நிறைய பணக்காரங்களோட வீடியோ எடுத்து அவங்களே பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ புவி லேடியை மீட் பண்ணி, உங்கள் எல்லா சீக்ரெட்டும் எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி எத்தனை கோடியை சம்பாரிச்சிங்கன்னு தெரியும், இந்த 446 கோடி ரூபா வேலையை நான் பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு 20 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. டென்ஷனான புவி லேடி நம்ம ஹீரோவை பழி வாங்க பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகி ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும்ல. அதனால் அந்த புவி லேடி ஹீரோவோட பொண்ணை தூக்குறாங்க.
ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ இந்த வேலையை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலன்னா உன் பொண்ணை நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்னு மிரட்டுறான். பயந்த நம்ம ஹீரோ தான் பொண்ணை மாமனார்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு அந்த 446 கோடி ரூபா விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க அதே நேரத்தில் ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டு போன பொண்ணு கால் பண்ணி நான் இந்த ஊரை விட்டு போக போகிறேன், இன்னும் 2-3 மணி நேரத்தில் என்ன வந்து பார்த்துட்டு போக முடியுமான்னு கேட்குறேன். நம்ம ஹீரோவும் இது தாண்டா சான்ஸ்ன்னு நினச்சி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அந்த பொண்ணு கேட்குறா காண்டம் வாங்கிட்டு வரலையான்னு. நம்ம ஹீரோவும் வேகமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே தான் ஒரு படு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டை மாஸ்க் போட்ட ஒரு கூட்டம் ஹைஜாக் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே மாட்டி லாக் பண்ணிடுறாங்க. கடைசியாக கொல்ல முடிஞ்சதும் எல்லாருமே ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோபமாகி காண்டமோட பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வராரு. அந்த இடத்துல ஹீரோவும் மாட்டிக்கிறார். அப்போ ஹீரோ வெளியே போகும்போது சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்த அதே மாஸ்க் அந்த வீட்டில் இருக்குது. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரிய வருது சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளை லாக் பண்ணது இவன் தான் போல அப்படின்னு. அப்புறம் அங்கே ஒரு சண்டையே நடக்க கோபத்தில் கடுப்பான அந்த பொண்ணோட புருஷன் அந்த பொண்ணையை சுட்டு கொலை பண்ணிடுறான். இதை பார்த்த ஹீரோவும் அதிர்ச்சியாகி என்னோட பொண்டாட்டியை நீ ரூம் போட்டு போட பார்த்தா நான் கொல்லாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு ஹீரோவை கொல்ல பார்க்குறான். நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு ஓடி வரும்போது அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து ஒரு பணப்பையை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. இந்த பேக்கில் இருக்கிற பணம் தான் புவி லேடி தேட சொன்ன 441 கோடி ரூபா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. அதே மாதிரி 446 கோடி ரூபா விசாரணையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து தான் காணாமல் போயிருக்குன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அந்த மாஸ்க் கொள்ளையர்களை தேடி போகிறார். மாஸ்க் செஞ்சு கொடுத்தவனை பிடிச்சி விசாரித்தா அவன் ஒரு பையனை காட்டி கொடுக்குறான். அந்த பையனை ஹீரோ துரத்தி பிடிச்சி தன்னோட ஹோட்டலில் வச்சு விசாரிக்கிறார். விசாரணை எப்போது தான் அந்த பையன் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி குப்பத்தில் இருக்கவங்க கிட்ட ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து பேசுகிறாங்க. உங்கள் பட்டா நிலத்தை கொடுத்தா அதுக்கு 12 லட்சம் கொடுப்பேன்னு ஆசை வார்த்தை சொல்லி ஏமாற்றி வாங்குறாங்க. அந்த நிலப்பட்டாவை பேங்க்கில் வச்சு 300 கோடி ரூபா லோன் வாங்கிட்டு அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பெரிய ஸ்கேமில் சம்பந்தப்பட்டவன் யாருன்னு பார்த்தா அரசியல்வாதி மணிகண்டன் தான். இவன் தான் வெளிநாட்டுக்காரங்களை வர வச்சு இந்த குப்பத்து மக்களை நிலத்தை வாங்கி எல்லாத்தையுமே லோன் வாங்கி ஏமாற்றிருக்கான். அதனால தான் அரசியலுக்காக வச்சுருக்க அந்த பணத்தை நாங்கள் கொள்ளையடிக்க முடிவு பண்ணோம். இந்த உண்மையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறார். அப்புறம் ஹீரோ புவி லேடியை மீட் பண்ணி நீங்கள் தேடின காசில் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிதுன்னு சொல்லி ஒரு பணப்பையை கொடுத்துட்டு கூடவே ஒரு மாஸ்கையும் கொடுத்துட்டு என்னை இதுலேருந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த புவியும் விடுறதா இல்லை. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவோட அப்பாவை தூக்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போலீஸ் ஃப்ரெண்டும் போக 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு ஹீரோவோட ஃப்ரெண்டை சுட்டும் போடுறாங்க. புவி லேடி கேட்குறாங்க உனக்கு அந்த 446 கோடி ரூபா எங்கே இருக்குன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடுத்துட்டு இங்கே இருந்து உயிரோடு தப்பிச்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஒரு மாஸ் டைலாக் சொல்கிறார். அந்த பணம் எந்த மக்கள்கிட்ட போய் சேரணுமோ அந்த மக்கள்கிட்டே சேர்ந்துருச்சு, அந்த பணம் இனிமேல் உன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல புவி லேடி நம்ம ஹீரோவை சாகடிக்க வரும்போது படு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அது என்னென்னா நம்ம ஹீரோவுடைய மாமனார் ஒரு கேங்கை கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே இருந்தவங்களை எல்லாரையுமே சுட்டு கொன்னுட்டு ஹீரோவையும் போலீஸ் ஃப்ரெண்டையும் காப்பாற்றிட்டு போகிறாரு. ஹீரோவுக்கு அரசியல்வாதி மணிகண்டன் கால் பண்ணுறார். அந்த 446 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அரசியல்வாதியை மீட் பண்ணுறாரு. தன்னுடைய லேப்டாப்பில் ஒரு வீடியோ வச்சு காமிக்கிறார். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அரசியல்வாதி தன்னுடைய கட்சி தொண்டர் பொண்ணுங்க கூடவும் வேற ஒரு பொண்ணு கூடவும் அம்மனமாக டான்ஸ் ஆடுற வீடியோக்கள் இருக்குது. பயந்து போன அரசியல்வாதி நான் என்ன பண்ணணும் கேட்க ஹீரோ சொல்கிறாரு ஒழுங்கு மரியாதையை எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன்னு சொன்ன அந்த டீலை முடிச்சு கொடு, அந்த குப்பத்து மக்களுக்கு ஒழுங்கு மரியாதையாக வீடு கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அரசியல்வாதியும் ஒத்துக்கிறாரு. கடைசியாக ஹீரோவுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. இந்த 446 கோடி ரூபாய் இந்த குப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது தான் மாபெரும் ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த 446 கோடி ரூபாயை கொள்ளையடிக்க பிளான் போட்டு கொடுத்தது நம்ம ஹீரோவுடைய மாமனார் தான். இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இருந்தாலும் அமைதியாக இருந்துட்டு நல்ல வேலை தான் பண்ணியிருக்காருன்னு விட்டுட்டு போகிறாரு. கடைசியாக அந்த அரசியல்வாதி வீடும் கட்டி கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற வீடியோவை மட்டும் கொடுத்துட்டு போப்பான்னு கேட்க ஹீரோ சொல்கிறார் குப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, உங்களுடைய வீடியோ கரெக்டாக உங்கள் கைக்கு வந்து சேரும்னு சொல்லிடுறார். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கைன்னு அரசியல்வாதியும் ஓகே சொல்கிறார். அதோட இந்த மாஸ்க் படமும் அங்கே முடியுது. கடைசியாக நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஹேக்கராக இருந்து பணத்துக்காக தப்புலாம் செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் மக்களோட பணத்தை மக்கள்கிட்டே சேர்க்குற ஒரு ஹீரோவாக மாறினது தான் இந்த மாஸ்க் படத்தோட சூப்பர் கிளைமேக்ஸ். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.